வணக்கம், உங்கள் மீனவன். பாருங்கள், பெரிய தூண்டி வஞ்சரத்தை வந்து நம்ம இப்போ கீரை போகிறோம். இது எதுக்காண்டினா, இது வந்து மீன் எவ்வளோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மீன். பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன், மீன் வந்து எந்த மீன் கெட்டு போயிருக்கோ அந்த மீன் வந்து அச்சுவிடும் அப்படின்னு. நம்ம கருவாடுக்கு தூண்டி வஞ்சரத்தை எடுத்து பண்ணுறோம். இது ஐஸ் இல்லாமல் இருக்குது. ஐஸ் இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ வந்துக்கிட்டு நம்ம இதை வந்து, ஏன்னா ஐஸு போட்டால் அந்த வஞ்சரம் உடையும், ஐஸ் இல்லாத வஞ்சரம் உடையாது. இதில் பட்டை கருவாடு செய்ய போகிறோம். மரியாதை இதை கீரைடா. கிட்டத்தட்ட இந்த ஒன்று மட்டுமே ஒரு 12 கிலோ இருக்கும். இது ஒரு 10 கிலோ இருக்கும். இது ஒரு 7 கிலோ இருக்கும். ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 30 கிலோ கிட்ட. 28 கிலோ 29 கிலோ 28-29 கிலோ வஞ்சரத்தை நம்ம வந்து பற்ற ஓட போகிறோம். இதை நாங்கிறேன். பாருங்கள், அதை வெட்டும் போதே நீங்கள் பார்த்தா, கறியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து கருவாடு வந்து எங்கள் அம்மா செய்கிற காலத்தில் வந்து இந்த பற்ற கருவாடு வந்து ரொம்பவே ஃபேமஸாக போச்சு. இடையில வந்து இந்த பற்ற கருவாடை பற்றி தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் நம்ம அந்த பற்ற கருவாடை பற்றி சொல்ல இன்றைக்கி மறுபடியும் பழைய மாதிரி பற்ற கருவாடுக்கு மதிப்பு வந்துருச்சு. மொத்த கருவாடுன்னு சொல்கிறத எப்படி செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, சின்ன கருவாடை வெங்காய்ச்சல் கருவாடும், பெரிய கருவாடை பற்ற கருவாடும் செய்ய ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஐஸ்லாம் முதல்ல ஐஸ் இல்லாத காலத்தில் மீன்களை வந்துக்கிட்டு கருவாடாக தான் அதிகமாக கொள்முதல் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாலாம் கருவாடு பயங்கரமாக போடுவாங்க. எங்கள் அம்மாலாம் இப்போ இருந்தால் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படவே தேவையில்லை. அவ்வளவுக்கு சூப்பராக கருவாடு போடுவாங்க எங்கள் அம்மா. அப்போம்லாம் சொல்லுவாங்க, அங்கே போய் அரிசி கருவாடை கொடுத்துட்டு அரிசி வாங்கிட்டு வருவாங்க. அந்த பண்டை மாற்று முறை சொல்லுவாங்கள்ல. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏரியாவில் கருவாடு செஞ்சுட்டு அதை போய் விவசாயம் பண்ணுற மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்துக்கிட்டு விவசாய பொருள் நெல், வத்தல், சோளம், அப்புறம் என்ன கோதுமை, இந்த மாதிரி எல்லாமே வாங்கியிருக்காங்க. பண்டை மாற்று முறையில் பயன்படுத்திருக்காங்க. இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அந்த முறையில் தான் நாங்கள் கருவாடு செய்கிறோம். பாரு, அப்படியே பாருங்கள், எடுக்கிற பாருங்க. ஓ, இதை எடு. இந்த மாதிரியா செய்யறா. வாய்க்கில் எவ்வளோ நெத்திலியை பாருங்கள். மத்தி மீன் நெத்திலி மீன்லாம் அவர் தின்றுருக்காரு. நாங்கள் நெத்திலி நெத்திலி ஓடுறதுக்கு கருவாடு மீன் கிடைக்க மாட்டேங்கன்னு நாங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். முட்டை 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 மீன் முட்டை யாருக்கு? இது ஆம்பளை மீன். இது ஆம்பளை மீன். பொர்றா, அதுக்கு நான் என்னடா பண்ணுமே, அங்கிட்டு வெட்டி எடுக்கணும். அவன் அதுக்கு முட்டை இல்லைன்னு சொல்றக்காண்டி ஆம்பளை மீன் சொல்றான். மீன் வந்து எல்லா மீனுமே எல்லா மீனுமே முட்டை விடும். யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாது. ஒரு கேள்வி எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன். பெரியப்பா, இதான் முட்டை. முட்டை இல்லா, இது எனக்கு சோத்துக்கு போறீங்க. பாருங்க, பெரிய வஞ்சரம் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு பெரிய வஞ்சரம், கட்டா வேணுமா உங்களுக்கு கட்டா கருவாடு. பட்டறைக்கு வந்து 3 கருவாடு தான் செட் ஆகும். அந்த 3 கருவாடில் பட்டறை கருவாடு செய்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா கருவாடில் நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் கட்டா, வஞ்சரம், பாறை, இந்த 3லையும் பட்டறை கருவாடு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இந்த 3ல் மட்டும் தான் நம்மளும் பட்டறை கருவாடு செஞ்சு கொடுக்குறோம். மற்ற மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, விரி கருவாடு செய்வோம், கருவாடு செய்வோம், துண்டு கருவாடு வந்து நிறையா செய்வோம். அது வந்து நிறையா முறைகள் இருக்குது. சும்மா எல்லா கருவாடையுமே மண்ணுக்குள்ளே பிதைச்சி வைக்கணும்னா பிதைச்சி வைக்கிறதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குது, ஒரு பதம் இருக்குது. சின்ன பொருளை போய் பிதைச்சி வச்சிங்கன்னா அதில் என்ன இருக்கும் வந்து, ஒரு சில மீன்கள் உள்ள முட்டை நல்லா இருக்காது. ரொம்ப அப்படியே ஹாடாக கடிக்கும். கெளுத்து முட்டை, முரல் முட்டையெல்லாம் நல்லா இருக்காது. ஆனால் மாவுளா முட்டை, வஞ்சர முட்டை, இதுவெல்லாம் சூப்பராக இருக்கும். பண்ணை இந்த பண்ணலாம் நல்லா இருக்காது. பண்ணால உள்ள பண்ணா ஆமாம், கொளுத்த மீன் இல்லை, லேயர் எடுத்துரும். நமக்கு இன்னைக்கு முட்டைடா. வீட்டில் முட்டை சாப்பாடுறா. மீன் முட்டை தான் இன்னைக்கு சாப்பாடு. இங்கே பாருங்க, ஒரு அந்த கொழுப்புன்னு சொல்லுவாங்களே, அதை இதில் பாருங்களேன். இந்த ஆடுக்கு தான் கொழுப்பு நம்ம இப்படி பார்த்துருப்போம். அது ஒரு முட்டை. அது இறப்பைய பாருங்க, அது இறப்பைய அமைக்க விடுறா. இங்கே பாருங்க மக்களே, பாருங்க, அப்படியே சூப்பராக அப்படியே மீனை வந்து அப்படியே 2ஆ கீறி அப்படியே அழகாக வச்சாச்சு. இனிமேல் உள்ளே வந்துட்டு மஞ்சள் உப்பையும் தடவி அப்படியே இதை கெட்டி மண்ணுக்குள்ளே பிதைச்சி எடுத்துருவோம். வாங்க பார்ப்போம்.
முதல்ல மீனை நல்லா கழுவிக்கிருவோம். ஏன்னா செம்ம பிளட்டு ப்ரெஸ்ஸாக இருக்குல்ல, அப்படியே பிளட்டோட வச்சோம்னா நல்லா இருக்காது. அப்படியே நல்லா கழுவிக்கிருவோம். வலிக்குதா அடி ப்ரெஸ் அடிடா. கொஞ்சம் அங்கிட்ட நவட்டி வச்சுருக்கலாம்ல. புடுறா. இங்கிட்டு ஊத்து. அடுத்து வஞ்சரம். நல்ல பெரிய சைஸ் வஞ்சரம். அடா இந்த மாதிரி சாக்குகளை சொல்கிறேன். பல்லு இருக்குல்ல இந்த கத்தியில், அது சொல்கிறேன். சாக்கை வெட்டியாச்சு. அப்படியே சாக்கை விரிச்சிருவோம். முதல்ல நம்ம உப்பை போட்டுக்கிறோம். அப்படியே நம்ம அந்த உப்பை வந்து அப்படியே மேலே தொளிச்சிருவோம். இவ்வளோ உப்பு போடுறீங்க, ஒன்றும் செய்யாதா? உப்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்யாது. உப்பு ரொம்ப போடுற மாதிரி இருக்கு. இல்லை, அதுக்கு தானே நீ கல் உப்பு தூள் உப்புனா சதைக்கில் போயிடும். பட்டை கருவாடு இப்படி தான் வைக்கணும். கொண்டா கயிறுடு. இப்படி தூக்கு, வாழைப்பக்கம் தூக்கு. பார்த்து வேற ஒருத்தரா. ட்ரைனிங் தான் சொல்ல வர்றதே கடைசியில் அவர் கருத்து. அவர் தான் சொல்லி கொடுத்து சொல்றியா? மக்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இப்படி கட்டியாச்சுன்னு. சூப்பராக கட்டியாச்சு. ஏன் இப்படி கட்டிருக்கோம்னா மண்ணுக்குள்ளே இதை வந்து இறக்கணும். வாங்க இறக்குவோம். முடி ஐ மரியாஸ் இப்போ தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. குளிக்கல இறக்கிடுவோம். அந்த சடம் சாக்கர் நம்ம அப்படியே மண்ணை போட்டு மூடிடுவோம். மூடி 10 நாள் கழிச்சு எடுத்துருவோம். தள்ளி போடு, டக்குன்னு போடி பாருங்க. நம்ம இந்த இடத்துல தான் மண்ணுக்குள்ளே பதிச்சு வச்சுருக்கோம். கரெக்டாக 10 நாள் கழிச்சு எடுத்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு நான் எடுத்து கருவாடை காமிக்கிறேன்.